ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைகிட்ட ஃபோனே வந்து தர வந்து கூடாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 8 வயசு குழந்தையா இருந்தா கையில பார்த்தீங்கன்னா, ஃபோனோட தான் இ இ இருக்குதுங்க. சின்ன வயசுல குழந்தைய நல்லா வந்து விளாட உடணும், பசங்களோட பழக உடணும். இவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணதே இல்ல. குழந்தை அடம் பிடிக்குதுன்னா, கையில தூக்கி ஃபோன வந்து குடுத்துடுறாங்க. அதுவே ரொம்ப வந்து தப்பு. ஏன்னா, ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, நல்லதும் இருக்குது. ப்ளஸ்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா, கெட்டதும் இருக்கு. ஒரு 18 ப்ளஸ்ஸுல வந்து இருக்கிறவங்களுக்கு தான் அதில இருக்கிற வந்து நல்லது, கெட்டத ஓகே நம்ம வந்து ஆராய முடியும். குழந்தைக்கு அது வந்து தெரியவே தெரியாது. இது வந்து பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு வந்து பேரண்ட்டு, குழந்தை வந்து அட அடம் பிடிக்கிறான்னு ஃபோன நீங்க வந்து குடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்க வந்து நீங்க வந்து கன்டின்யூ பண்றீங்க. அந்த பையன் வந்து அந்த வந்து ஃபோன்ல வந்து என்ன வந்து பார்க்குறான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் வந்து தெரியாது. அதுவே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தப்பு. அதான் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்லலாம் இருக்கும். சின்ன பசங்கள அங்க தான் வந்து கூட்டு வந்து போவாங்க. இப்போ கூட்டு போறாங்களான்னு எனக்கே தெரியல. இப்போ ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, பிடி பீரியட் வந்து இருக்கா இப்பலாம்? இருக்கா? இல்ல, இல்ல. அப்பலாம் டெய்லி வந்து இருக்கும். இப்போ வந்து இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல வந்து தான் வந்து பெருசா காட்டுறாங்களே தவிர, பிடி பீரியட்லாம் இருக்கான்னே தெரியல. ஸோ இத வந்து டீச்சர்ஸும் சொல்லணும். மெயினா பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க கிட்ட ஃபோன் வந்து தராதீங்க. அவங்கள நல்ல அதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து சேர்க்கலாம், டிராயிங்ல சேர்க்கலாம், சிங்கிங் அந்த மாரி ஏதாவது வந்து செய்யலாமே தவிர, சின்ன வயசுல இத வந்து குடுக்குறது ரொம்ப தப்பு. இப்போ வந்து கண்டிப்பா பெற்றோர்கிட்ட தான் அந்த விஷயத்த நம்ம சொல்லுவோம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவங்களோட தனிப்பட்ட இதுக்காக தான் வந்து குழந்தைய பார்த்துக்கணும், அத சரி பண்ணணும். "நீ என்ன சாப்பிடலையா? ஃபோன புடி. அடம் பிடிக்கிறியா? ஃபோன புடி. கத்துறியா? ஃபோன புடி. தூங்கலையா? ஃபோன புடி." எல்லாத்துக்கும் ஃபோன்னு அந்த பையன வந்து எழுந்துச்சு நடக்க விட முடியாம, ரொம்ப இப்ப இருக்க குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாமே அமைதியாவே இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுதுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுனா வந்து தைரியமா பேச மாட்டுதுங்க. ஒரு பிரீஃபா ஒரு விஷயத்த பண்ண மாட்டுதுங்க. எல்லா குழந்தைங்க சொல்ல ஒரு சில அந்த மாதிரியான ஃபோன குடுத்து வளர்க்குற குழந்தைங்கள சொல்றேன். அவங்களுக்கான மெச்சூர்ட் வந்து ஒரு அதான் ரொம்ப குழந்தையாவே இருக்காங்க. அவங்க என்னதான் 5த்தே படிச்சாலும், ஒரு 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மைண்ட்லயே தான் ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்கள வந்து இந்த ஃபோன குடுத்து கெடுக்காம, கொஞ்சம் அவனுக்கு தேவையான விஷயங்கள வந்து ஏன்னா, அ இப்ப ஒரு ஒரு பையனா பொறந்தா அவன கராத்தே கிளாஸ் சேர்த்து விடணும். இல்ல பொண்ணா பொறந்தா பரதநாட்டியம் சேர்த்து அப்புட்ன்னு இல்லாம, அந்த பையனுக்கு என்ன புடிக்குது? அந்த பொண்ணுக்கு என்ன புடிக்குது? சப்போஸ் அந்த பையனுக்கு பரதநாட்டியம் புடிச்சா பரதநாட்டியம் சேர்த்து விடுங்க. அந்த பொண்ணுக்கு அதாவது தற்காப்பு கலைலாம் கத்துக்கணும், கராத்தே கத்துக்கணும், அந்த மாரி விஷயங்கள் சிலம்பம் கத்துக்கணும்னா, அதையும் சேர்த்து விடுங்க. இத தான் கத்துக்கணும்னு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குழந்தைகிட்ட திணிக்காதீங்க. ஃபோன குடுத்து அவங்கள வீணாக்கிடாதீங்க. குழந்தைங்களோட லைஃப்ப வீணாக்கிடாதீங்க.